யாஹூ கம்பெனியோடைய 3 பில்லியன் யூசர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி லீக் பண்ணிட்டாங்க. இதுதான் உலகத்திலே பிக்கஸ்ட் டேட்டா லீக்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹேக்கு தான். அது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? எதுக்காக நடந்ததுன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாஹூ என்னன்னு பார்த்தலாம். யாஹூன்னா ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனி. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனி. அதாவது இமெயில், நியூஸ், சர்ச் இது எல்லாமே முதல்ல நம்ம யாஹூ தான் பண்ணிக்கிருந்தோம். கூகுள் வரதுக்கு முன்னாடி வந்து யாஹூ தான் நம்பர் 1ல இருந்துச்சு இந்த 2000 காலகட்டத்தில். ஸோ அப்படிப்பட்ட யாஹூ கம்பெனியை யூசரோட டீல்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. இது எப்போ ஹேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2013 2014 வரையும் இந்த ஹேக் வந்து நடந்துச்சு. ஆனால் யாஹூவோட யூசருக்கு இது எப்போ தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2016 காலகட்டத்தில் தான் தெரிய வந்துச்சு. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஹேக் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்குன்னு வந்து தெரிய வந்துச்சு. இப்படி தான் இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஹேக் பண்ணாங்க. இது வந்து யார் ஹேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது சில பேர்த்துக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் கண்டுபிடிச்சாங்க. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்பினா பார்த்தீங்கன்னா ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யனை சேர்ந்த ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு இது வந்து தொடர்பு இருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து சாதாரண ஹேக் கிடையாது. இது ஒரு பெரிய சைபர் அட்டாக். அதாவது கவர்மெண்ட் அப்ரூவோட தான் இது வந்து நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன் இது ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் மணிக்காக இது வந்து ஹேக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்பை வேலை பார்க்கறதுக்காண்டி இது வந்து ஹேக் பண்ணலாம் சொல்கிறாங்க. மூணாவது வந்து டார்கெட் பீப்புள்ஸ், சில பீப்புள்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறதுக்காண்டி இது வந்து ஹேக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா சைபர் வார். இதுதான் மெயினாக சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் அந்த காலத்தில் ஒரு சைபர் வார் போய்க்கு இருந்துச்சு. ஸோ இதனால தான் இந்த டேட்டாவெல்லாம் இதை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது அப்படி என்னென்ன ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸருடைய நேம்ஸு, இமெயில்ஸு, ஃபோன் நம்பர்ஸு, டேட்டா பிரெத்து, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே லீக் பண்ணாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹேக்கு. உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு ஹேக் சொல்கிறாங்க. அதாவது 3 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணாங்க. த பிக்கஸ்ட் டேட்டா பிரீச் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹேக்கு அப்புறம் யாஹூ கம்பெனியே மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. யூசர்ஸ் எல்லாமே யாஹூ மேலே ட்ரஸ்ட் வந்து டவுன் ஆச்சு. யாருமே வைக்கிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் ஒரு கம்பெனி வந்து இந்த யாஹூ வாங்கினாங்க. எவ்வளோ அப்படி வாங்கும்போது $350 மில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஹேக்னால. ஸோ அப்படிப்பட்ட வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யாஹூன்ற கம்பெனியே தரமட்டம் ஆயிடுச்சு. யாஹூன்றது ஒன்று எல்லாமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கூகுள், இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரிலாம் வந்து அடித்து சேர்த்து விட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட டெக் வீடியோஸ் அண்ட் டெக் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வேணும்னா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டாக்கிங் வீடியோ ஸ்டோரியை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.